தன்னுடைய அன்பாலும் அக்கறையாலும் ஒட்டுமொத்த சினிமாவையே தன் கட்டுக்குள் வைத்த ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நடிகர்களில் முதலில் பாரத ரத்னா விருதை வாங்கியவரும் நாம் பொன்மனச்செம்மல் தான். குடும்ப வறுமை காரணமாக எம்ஜிஆர் தன் சகோதரனுடன் சேர்ந்து நாடகக் கலையில் ஈடுபட்டார். நாடகத்தில் நடித்த அனுபவத்தால் பல வருடங்கள் கழித்துதான் சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. ஆரம்பத்தில் கிடைத்த கேரக்டர்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் அரசியலிலும் குதித்தார். எம்ஜிஆருக்கு இதயக்கனி என்ற பெயரும் உள்ளது. அது அறிஞர் அண்ணாவால் எம்ஜிஆருக்கு வைக்கப்பட்ட பெயர்தான். தான் நடிக்கும் படங்களின் மூலம் பல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலேயே ஏழை எளிய மக்களின் செல்வாக்கை எம்ஜிஆரால் மிக எளிதாக பெற முடிந்தது. தன் படங்களில் ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசாத எம்ஜிஆர் எந்த அளவுக்கு ஜோதிடம், ஜாதகம், நல்ல நேரம், கெட்ட நேரம் போன்றவற்றில் நம்பிக்கை உள்ளது என்பதை விளக்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்ததாம். ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக எஸ் வாசன் தன் மகனான எஸ் பாலனிடம் போய் எம்ஜிஆரை பார்த்துவிட்டு வா என்று சொன்னாராம். உடனே பாலனும் எம்ஜிஆர் வீட்டுக்கு போன் செய்து எப்படி பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியாததால் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார். எதிரே போனில் இருந்த வேலையால் ஓ சின்னவரா என்று கேட்டுவிட்டு எம்ஜிஆரை அழைக்க போனாராம். அப்பொழுதுதான் பாலனுக்கு எம்ஜிஆரை சின்னவர் என்றுதான் அழைக்க வேண்டுமோ என தெரிந்ததாம். உடனே வந்து போனை எடுத்த எம்ஜிஆர் யார் என கேட்டிருக்கிறார். பாலன் விவரத்தை சொல்ல அதற்கு எம்ஜிஆர் இன்றைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, 2 நாட்கள் கழித்து பேசலாம் என சொன்னாராம். இதிலிருந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கும் பழக்கமுடையவர்தான் எம்ஜிஆர் என தெரிகிறது.